தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 142 4-5 வாசிக்கிறோம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலும் ஜீவனோர் தேசத்திலே எங்கள் பங்குமாயிருக்கிறீர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அழுகைக்கு பின். இந்த சங்கீதத்தின் தலைப்பின்படி இது 57வது சங்கீதத்தோடு ஒத்துப்போகிறது. தாவீது தப்பி ஓடி ஒரு கெபியில் இருந்து ஏற்பட்ட ஒரு அனுபவங்களை வைத்து இந்த சங்கீதமானது தாவீது பக்தன் அங்கே பாடுகிறார். இந்த சங்கீதம் 57 நாம் கண்டுகொள்ள ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்று பார்க்கும்போது, சவுல் ராஜா தன் கையில் அகப்பட்டும் அவரை கொல்லாமல் விட்ட சந்தோஷத்தை தாவீது இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அனுபவம். ஆண்டவர் தாவீது கையிலே சவுலை ஒப்பு கொடுத்தோம், ஆனாலும் அபிஷேகம் பண்ண மேல் எப்படி நான் கையை போடு என்று சொல்லி தன் வேட்டையோடு வந்தவரால் தாவீது வேட்டையாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் குகையிலே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, சங்கீதம் 142 அதெல்லாம் குகையில் இருந்த தனக்கு ஏற்பட்டிருந்த குகைகளை தாவீது பேசுகிறார். அதாவது தாவீது சவுலுக்கு தப்பி பெரிஸ்தரம் ஓடியிருந்தார். ஒரு பந்தயம் போல நடித்து தப்பித்து அதுல்லாம் குகைக்கு வந்து சேர்ந்தார். 1 சாமுவேல் 22 வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு சோதனையின் காலம், ஏனெனில் தேவன் தேர வேறெங்கும் ஓட அவருக்கு வழிதலாக இருந்தது. எபிரேய நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் வலதுபுறத்தில் நின்று நிற்பார்கள். ஆனால் தாவீது வலதுபுறத்தை நோக்கி பார்த்தபோது அவருக்கு ஆதரவாக யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. 18ஆம் நூற்றாண்டின் தத்துவ ஞானியான ஹரிஸ்டின் பின்வாறு சொல்கிறார், என் குறைகளையெல்லாம் தெரிவிக்க பரலோகத்தில் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவது மிகப்பெரிய அவரிடம் சொல்லி அழுவது எனக்கு மாபெரும் சமாதானம் என்று அங்கே எழுதுகிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அது மேல் வைத்து விடுங்கள். தேவன் நம்மளை விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளை கவலையெல்லாம் அது மேல் வைத்திட வேண்டும். நம்மேல் அக்கறை கொண்டுள்ள ஒருவரும் இல்லை என சொல்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம். தாவீது அழுகிறார். ஆனால் கெபிக்கு வந்ததும் அவர் தகப்பனும் சகோதரனும் அவரை பார்க்க செல்கிறார்கள். 1 சாமுவேல் 22:1 தாவீதை போல் ஒடுக்கப்பட்டிருந்த போலும் 400 பேர் அவரோடு சேர்கிறார்கள். அவருக்கு தலைவராதால் தேவன் தம் கூப்பிடுதலின் தலை கேட்கிறாக இருக்கிறார். எனவே ஆண்டவர் நீங்கள் நாளும் கூப்பிட சத்தத்தை கேட்கிறார். தேவன் நம்முடைய குடுக்கலை கேட்கிறதாக இருக்கிறார். அழுகைக்கு பின் என்னவென்று பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அழுது தேவ சமூகத்திலே கேட்கும்போது அந்த அழுகைக்கு பின்னாக ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தாவீது பக்தன் வாழ்க்கையில் எப்படி மாற்றினாரோ அப்படியா உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் மாற்ற சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.